அரசு சேவைகள் மக்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்றடையும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்து துறை சார்ந்த அரங்கள் மனுக்கள் பதிவு செய்வதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். முகாம்களுக்கு மனு அளிக்க வரும் மனுதாரர்களுடனும் முதலமைச்சர் கலந்துரையாடுகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மொத்தம் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தி விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிதம்பரத்தில் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். தொடங்கி வைத்தது மட்டுமில்லாமல் இந்த திட்டம் எவ்வாறு மக்களுக்கு பயனளிக்கிறது என்பதனை நேரிலேயே ஆய்வு செய்யும் விதமாக அங்கு வரக்கூடிய பயனாளர்களிடம் இந்த திட்டம் தொடர்பாக ஏற்கனவே தன்னார்வல் மூலமாக இந்த விண்ணப்ப படிவம் அதுக்கு தேவையான சான்றிதழ்கள் குறித்த விவரங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடன் அவர்கள் வந்திருக்கிறார்களா, மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக அவர்கள் பெறக்கூடிய பலன்கள் மற்றும் உடனடி நடவடிக்கைகள் குறித்து களத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் நகர்ப்புறங்கள்ல மற்றும் கிராமப்புறங்கள் என்று 2 பகுதிகளிலும் இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகளை அரசு மேற்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டங்களை பொறுத்தவரையிலும் 13 துறைகள் மூலமாக நகர்ப்புறத்தில் 43 வகையான சேவைகள் வழங்கப்படும் எனவும், அதே போன்று ஊரக பகுதிகளில் 15 துறைகள் மூலமாக 46 வகையிலான சேவைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 10,000 முகாம்களை நடத்துவதற்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக அரசு முடிவு செய்திருக்கிறது. 10,000 முகாம்களிலும் மக்கள் தங்களுடைய தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்களுடைய சேவையை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டம் ஒரு வாரத்தில் 4 நாட்கள் என்ற விதத்தில் நடத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு விண்ணப்பதாரர் அவர் கொடுக்கக்கூடிய விண்ணப்பத்தின் அடிப்படையில் அவருக்கான சேவை கிடைக்கப்படும். அந்த சேவையிலும் அவருக்கு தீர்வு கிடைக்காத சூழலில் மீண்டும் அவர்கள் விண்ணப்பிப்பதற்கான வழிவகையும் இந்த திட்டத்தின் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. 45 நாட்களுக்குள்ளாக இந்த திட்டத்தில் ஒருவர் விண்ணப்பித்திருந்தார், அவருடைய சேவை மற்றும் அவருக்கான தீர்வு கிடைத்திட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு செல்ல வகையிலும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக எந்தெந்த துறை சார்பாக எந்தெந்த வகையிலான மக்களுக்கு நலத்திட்டங்கள் அரசு அறிவித்திருக்கிறதோ அதனை அவர்கள் பெற்றிடும் வகையில இந்த முகாம்கள் உதவும் என்றும் அரசு நம்புவதாக தெரிவித்திருக்கிறது. மொத்தம் 10,000 முகாம்கள் நடத்தப்படக்கூடிய சூழலில் துறைகளை பொறுத்தவரையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, இந்த துறையின் மூலமாக வீட்டு வரி தொடர்பான சிக்கல்கள் குறைகளை அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அதே போன்று அவர்களுக்கு இணைப்பு வழங்கப்படாமல் இருந்தால் அந்த இணைப்புகள் அவர்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் உள்ளிட்டவை இந்த துறையின் மூலமான சேவைகளாக வழங்கப்படுகின்றது. அதே போன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் பயன்பெறுபவர்களும் அதில் பயன் கிடைக்காதவர்களும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் மூலமாக அவர்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக தங்களுக்கு வேண்டிய பட்டா கிடைக்காதவர்கள், நீண்ட நாட்களாக பட்டாக்கு விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடியவர்கள் அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்கள் பட்டா பெற்றுக் கொள்ள முடியும். அதே போன்று வேளாண்மை உழவு நலத்துறை மூலமாக பலர் அவர்களுக்கான அந்த திட்டங்கள்ல மானியம் கிடைப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த துறை சார்பாக வழங்கக்கூடிய சேவைகளை பெறுவதில் தாமதம் இருந்தால் அவர்களும் இந்த துறையின் மூலமாக இந்த திட்டத்தின் மூலமாக அந்த துறையில் சார்ந்த அவருடைய சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை உள்ளிட்ட துறைகள் மூலமாகவும் இந்த சேவைகள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக நகர்ப்புறத்தில் 13 துறைகள் மூலமாக இந்த சேவை வழங்கப்படுகிறது. அதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை என 13 துறைகள் மூலமாக நகர்ப்புறங்களில் 43 வகையிலான சேவைகள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஊரக சேவைகளில் 15 துறைகள் மூலமாக வழங்கப்படுகின்றன. அதில் கூடுதலாக வேளாண் உழவர் நலத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை, வீட்டு வசதி மற்றும் நகர் வளர்ச்சி துறைகள், கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இந்த கிராமப்புற சேவைகளில் கூடுதலான துறைகளாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. மற்றபடி நகர்ப்புற துறைகளுக்கும் ஊரக பகுதி துறைகளுக்குமான அந்த 2 வேறுபாடுகள் இந்த துறைகள் மட்டுமே கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த துறைகள் மூலமாக தங்களுக்கு வேண்டிய சேவைகளை மக்கள் அவருடைய வீட்டிலிருந்து பெற்றுக் கொள்ளும் வகையில அரசு இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது உங்கள் வீடுகளை நோக்கி வரும் அரசு என்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த திட்டத்திற்கான ஒரு முன்னெடுப்பை அரசு மேற்கொண்டிருக்கிறார்கள்.
மேலும் இந்த முகாம்கள் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனுக்கள் மீது என்ன வகையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு பிரத்யேகமான வலைதளத்தையும் அரசு உருவாக்கியிருக்கிறார்கள். உங்களுடன் ஸ்டாலின் என்ற வலைதளத்தின் மூலமாக முகாம்கள் எங்கெங்கு நடைபெறுகின்றன, எந்தெந்த நாட்கள் நடைபெறுகிறது, தங்களது வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய முகாம்கள் எது என்பதையெல்லாம் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில இந்த வலைதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எந்தெந்த துறைகளில் என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகிறது எனவும், அதே போன்று ஒரு சேவைக்கு என்னென்ன வகையிலான விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன வகையிலான ஆவணங்கள் தேவைப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த வலைதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் சேவைகளும் மற்றும் அதற்கு தகுதி தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்ன என்பதையும் விவரமாக அந்த வலைதளங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்படக்கூடிய ஆவணங்களை கொண்டு முறையாக முகாம்களுக்கு சென்று விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு 45 நாட்களுக்குள்ளாக அவர்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்படும் என்பது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நகர்ப்புறங்களில் 13 துறைகளிலும், கிராமப்புறங்களில் ஊரக பகுதிகளில் 15 துறைகளிலும் இந்த சேவை என்பது வழங்கப்படுவதாக அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் இந்த சேவைகளை பொறுத்தவரையிலும் அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கக்கூடியவர்கள் ஒருவேளை அவர்கள் இந்த முகாம்கள் மூலமாகவும் தீர்வு எட்டப்படாமல் போயின் அவர்கள் மீண்டும் மனு அளித்து இந்த முகாம்கள் மூலமாகவே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாகவே மீண்டும் விண்ணப்பித்து அவர்களுக்கு வேண்டிய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் எனவும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நகர்ப்புறங்களை பொறுத்தவரையிலும் அதே போன்று கிராமப்புறங்களை பொறுத்தவரையிலும் விடுபட்ட மகளிருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதில் விடுபட்டிருக்கக்கூடிய மகளிர் அவர்களுக்கு கூடுதலாக தற்பொழுது சில தளர்வுகள் அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தளர்வுகளுடன் அவர்கள் தகுதியான மகளிர் என்பதை நிரூபிப்பதற்கு தேவையான ஆவணங்களை கொண்டு அவர்கள் மீண்டும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக விண்ணப்பித்தால் அவர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகைகளை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அரசு தரப்புல என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் கூடுதலாக தற்பொழுது அந்த புதிதாக தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருப்பதனால அந்த தளர்வுகள் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த கட்டுப்பாடுகளில் அவர்கள் தகுதி வாய்ந்தவர் இல்லாதவர் என்று குறிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த புதிய தளர்வுகளில் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கருதினால் அவர்கள் மீண்டும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்து அவர்களும் வரும் மாதந்தோறும் இனி மகளிர் உரிமை தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவருடைய ஆதார் கார்டில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதனை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும், குடும்ப அட்டைகள் ஏதாவது திருத்தம் இருந்தால் அதனை நிவர்த்தி செய்து கொள்வதற்குமான வழிவகைகள் இந்த முகாம் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது. இ சேவை மையங்களில் செய்யக்கூடியவைகளும் இந்த முகாம் மூலமாக செய்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த முகாம்களுக்கு பிரத்யேகமாக அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதனால எந்த அளவிலான மனுவாக இருந்தாலும் அதனை உடனடியாக நிவர்த்தி செய்து கொள்வதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.